ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் அல்வா, அதாவது காசி அல்வான்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பூசணிக்காயை நல்லா இதை மாதிரி திருவி இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா புழிஞ்சு அதில் இருக்கிற தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், வடிகட்டி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காயை நல்லா திருவி புழிஞ்சு வச்சுட்டுருக்கோம். அதை நம்ம ஒரு டம்ளரில் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். நான் இந்த டம்ளரில் அளவு பார்த்துருக்கேன். புழிஞ்சு எடுத்த பூசணிக்காய் தான் அளவு பார்த்துக்கணும். இது இந்த டம்ளரால் 5 டம்ளருக்கு இருக்குது. அதாவது 5 டம்ளர்னால் நான் கல்கண்டில் பண்ணுறதுனால 1க்கு 1.5 கல்கண்டு கணக்கு. இப்போது கல்கண்டை நம்ம டைமண்ட் கல்கண்டு வாங்கி மிக்சியிலே ட்ரையாக இது மாதிரி பொடி பண்ணி கல்கண்டாக தான் அளவு எடுக்கணும். இதுக்கு பொடியை அளவெடுக்கக்கூடாது. கல்கண்டாக இருக்கும்போது அளந்து 1க்கு 1.5 அளந்து மிக்சியில் பொடி பண்ணி இதை நம்ம வச்சுக்கணும். நீங்கள் இதே சர்க்கரை போகிறதா இருந்தீங்கன்னா சர்க்கரையை அப்படியே கரையை விட்டுக்கலாம். சர்க்கரை அளவு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய்க்கு 1க்கு 1. 1 டம்ளர் பூசணிக்காய் துருவினது துருவி புழிஞ்ச பூசணிக்காய் 1 டம்ளர் எடுத்திங்கன்னா அதுமாதிரி சர்க்கரை 1 டம்ளர். அதுமாதிரி 1 டம்ளர் துருவி பூசணிக்காய் 1 டம்ளர் எடுத்திங்கன்னா கல்கண்டுனா 1.5. இதுதான் மெஷர்மெண்ட். இப்போது ஸ்டார்டிங் ப்ராசஸ் என்னென்னா, கடாயில் எண்ணெய் விட்டு நெய் விடணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் விட்டுருக்கோம். முந்திரி பருப்பு வறுத்துக்கணும். இப்போது முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்ந்த உடனே பேச்சம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதிலே போட்டு வறுத்துக்கணும். அடுத்தது திராட்சையும் போட்டு வறுத்துக்கணும். இப்போது முந்திரி பருப்பு, பேச்சம்பழம், திராட்சை நல்லா பொரியிற வரைக்கும் இந்த நெய்யில் வறுத்துக்கணும். இப்போது திரும்பி பேனில் நெய் விட்டு 4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கணும். பேனில் நெய் விட்டு இதை புழிஞ்சு வைக்கிற பூசணிக்காய் போட்டு நல்லா சுருளாக வதக்கணும். அது இன்னும் மாய்ச்சர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போக நல்லா சுருளாக வதக்கணும். இது மாதிரி வதக்கணும், நல்லா இன்னும் வதக்கணும். இது எடுத்து இப்படி பார்த்தோம்னா அந்த பூசணிக்காய் அமுங்கணும். நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இன்னும் வேகலை இது. இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காயை இப்படி கையில் எடுத்த உடனே இப்படி நசுங்கி போகுது பாருங்கள். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வேகணும். அது இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது அளந்து வச்ச கல்கண்டு பவுடர் இதை போடணும். அப்படியே போட்டுடலாம். இப்போது இதுக்கு கேசரி கலர் தேவையான அளவு, கலர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போது கேசரி பவுடர் போட்டு இதை மாதிரி கலரிட்டே இருக்கணும், அது கெட்டியாகிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிச்சு. இது இப்படி திருப்பும்போது பூரிச்சின்னு வரும். அந்த பூரிச்சின்னு வர ஸ்டேஜில் நம்ம நெய் விட்டு கலர ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வெள்ளையாக தெரியறது பாருங்கள், அது மாதிரி பூரிச்சின்னு வரணும். இது மாதிரி பூரிச்சின்னு வர நேரத்தில் நம்ம நெய் விட்டு கலர ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதை ஊற்றி கலரி நல்லா அப்சர்வ் ஆனே திரும்பி விட்டுக்கலாம் தேவைப்பட்டுக்கணும். அந்த 3 டேபிள் ஸ்பூன் நெய்யே கரெக்டாக இருக்குது. இது பூசணிக்காய் அல்வா காசி அல்வா பார்த்திங்கன்னா பெருசாக நெய் தேவைப்படாது. இதுக்கு அந்த 3 டீஸ்பூனே சரியாக இருக்குது. அடுத்து நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு கலரிடலாம், ஏலக்காய் பொடி போட்டு. இப்போது குங்குமப்பூவை பாலில் போட்டு வச்சுருக்கேன். இதை போட போகிறோம். இதில் ஓகேவா, இதை போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூரிச்சிட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது இல்லையா, இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் நம்ம நட்ஸையும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூரிச்சிட்டு வருது, நல்லாவே வருது பாருங்கள். இதுதான் அல்வாவோட, காசி அல்வாவோட பதம். நான் இப்போது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டேன், அதை நான் எடுக்கலை. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி, வாசனைக்கு ஏற்ப ஏலக்காய் பொடி போட்டு கலரி நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காசி அல்வா, பூசணிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கரண்டி